கொக்கரக்கோன்னு கூவுதான் சேவலு. அது குழம்புல கொதிக்க போறத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஆவலு. உங்களை ஆவல் எதிர்பார்க்கறதுக்கு இந்த வீடியோ. வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் ஃப்ரம் போற போக்குல ஒரு பொது சேவை. இப்ப நாம பார்க்க போறது சூடான வெந்தய இட்லியும் சுவையான நாட்டுக்கோழி குழம்பும். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்க தேவையான பொருட்கள்: கட்டுச்சேவல் 1/2 கிலோ சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, வரமிளகாய் 17, கொத்தமல்லி 2 கரண்டி, சீரகம் 2 டீஸ்பூன், குருமிளகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1 கப், ஆயில் தேவையான அளவு. குழம்பு தாளிக்க தேவையான பொருட்கள்: ஆயில் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கப், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. மசாலாவுக்கு இப்ப நம்ம வணக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இதற்கு மேல வரமிளகாயை போட்டுக்கலாம். இதற்கு மேல மல்லியை போட்டுக்கலாம். இதற்கு மேல சீரகத்தை போட்டுக்கலாம். இதற்கு மேல மிளகை போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஆயில சுத்தி இப்படி ஊத்திட்டு இப்ப நாம அடுப்பை பத்த வச்சுக்கலாம். இது நல்லா வணங்கணும். வணங்கினதையும் இதுல தேங்காயும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்சியில நைஸா அரைச்சுக்கணும். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. பொன்னிறமா இருக்குது பாருங்க. இதுக்கு மேல இது வணங்குனா கருகிரும், குழம்பு ருசியா இருக்காது. அதனால நாம இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிளகாயை போட்டுக்கலாம். அப்பதான் சீக்கிரம் அரையும். தேங்காயை போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா ஒரு டைம் அடிச்சுட்டு அப்புறம் மீதி பொருட்களை எல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ மீதி பொருட்களை எல்லாம் சேர்த்திக்கலாம். இது கூட மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நைஸா இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா அரைப்பட்டுருச்சு. நல்லா வாசனையா இருக்குது. இனி நாம குழம்ப தாளிச்சு விடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. நீ தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நீ நாம இதுல கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா வெடிக்கணும். இப்ப கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இனி நாம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 இதுல முழுசாவே போட்டுக்கிறோம். நாம தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்.
இது வந்து நல்லா வணங்கணும். இதில் நாம் வந்து சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. போதும், ரொம்ப வணங்கினாலும் தீஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிற சிக்கனை நல்லா சிக்கன் உருண்டு வருது. இப்போ நம்ம சிக்கன் நல்லா வணங்கிருச்சு. இதில் மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ நாம் கல்லுப்பை சேர்த்திக்கலாம். கல்லுப்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போதுமான அளவு உப்பு சேர்த்தியாச்சு. இனி தண்ணியை நம்ம விட்டு குக்கரை மூடி விசில போட வேண்டியது தான். தண்ணி ஊற்றியாச்சு. இது கட்டுச்சேவலுங்காட்டி வேகிறதுக்கு டைம் எடுக்குங்காட்டி இதில் கொஞ்சம் நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறோம். சீக்கிரமாக வெந்துடும். வேற நாட்டுக்கோழி குழம்பு வச்சா இஞ்சி தேவையில்லை. இப்போ குக்கரை மூடி நம்ம வெயிட் போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் வேகணுங்கிறதுனால நம்ம ஒரு 6-7 விசில் 8 விசில் விடுறோம். இன்னைக்கு நான் நாட்டுக்கோழி குழம்புக்கு வெந்தய இட்லி சுட போறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கும் வெந்தய இட்லிக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சாப்பாட்டுக்கும் கூட வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வெந்தய இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற பக்குவத்தை சொல்லித்தரேன். இப்போ மாவு ஊற்றியாச்சு, மூடிடலாம். இப்போ கேஸ் போயிடுச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் கொத்தமல்லி தழையை அழகா தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த கொத்தமல்லி தழை ஃப்ளேவருக்காகவும் மணத்துக்காகவும் சேர்த்துக்கிறது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் உங்கள் ஹஸ்பண்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. போகிற போக்கில் ஒரு பொது சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.